in 1 Samuel, the first 3 chapters, you can see 4 groups of people. 1 சாமுவேல் முதல் 3 அதிகாரங்களில் நீங்கள் 4 விதமான கூட்டத்தாரை குறித்து காணலாம். The first group of people are the Israelites. முதல் கூட்டத்தாராகிய ஜனம் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறார்கள். They don't know what's going on. என்ன நடக்கிறது என்றே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். The second group of people, they are is Eli, the priest. இரண்டாவது கூட்டத்தார் தான் ஏலியின் கூட்டத்தார். He doesn't care what's going on. என்ன நடக்கிறது என்பதை குறித்து ஒரு பொருட்டாகவே எண்ணாத கூட்டத்தார். The third group of people is his 2 children, Hophni and Phinehas. மூன்றாவது கூட்டத்தார் அவர்கள் பினெகாசும் அவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். Hophni and Phinehas. ஓப்னியும் பினெகாசும். They are the ones who are doing evil there. அவர்கள்தான் அங்கே பொல்லாப்பை செய்கிறவர்கள். And a fourth person is the little child Samuel, who is now coming into the scene as a 2-year-old or a 3-year-old child. ஆனால் இந்த நான்காவது கூட்டத்தாராகிய அந்த சிறிய சாமுவேல், சிறிய குழந்தை 2 வயது பிள்ளை ஒன்றுமறியாமல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. And about these people I want to say a few things. இதற்கு மேலாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். The children of Israel are in a spiritual famine. இஸ்ரவேலின் ஜனங்கள் இப்பொழுது பெரிய ஒரு பஞ்சத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பஞ்சத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள். 1 Samuel 3:1. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1 வசனம். பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. So the word of God was rare in those days. தேவனுடைய வார்த்தை அந்நாட்களில் மிக பஞ்சமாய் இருந்தது. So you couldn't hear the voice of God easily in those days. அந்த நாட்களில் தேவனுடைய சத்தத்தை அவ்வளவு சுலபமாக நாம் கேட்க முடியாது. The reading of the scriptures was rare in those days. அந்த நாட்களில் தேவனுடைய அந்த வேத காரியங்கள் அவ்வளவு அதிகமாய் ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை. It was hidden somewhere, tucked away in some corner and neglected. அது எங்கோ மறைந்து ஏதோ ஒரு மூலையில் தள்ளப்பட்டதாய் கிடந்தது. So the children of Israel were not connected to God and his laws through his word. இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனோடு கூட தேவனுடைய அந்த சட்டத்தோடு and that is Israel. அதுதான் இஸ்ரவேலர். Then is a second group of people, Hophni and Phinehas. Both are priests, but both are committing sin. ஆனால் இரண்டாவது கூட்டத்தாராகிய ஓப்னியும் பினெகாசும் அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். When an offering was made, there were laws about the offering. காணிக்கைகள் பலிகள் செலுத்தப்படும் பொழுது சில பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. What has to be burnt? எதை நாம் தகனிக்க வேண்டும்? What has to be left behind? எதை நாம் விட்டுவிட வேண்டும்? What has to be poured out and disposed of? எதை நாம் வெளியே கொட்டி அல்லது தூரமாய் உதறி தள்ள வேண்டும்? What can be kept away and eaten by the priests? எது தனியாய் எடுத்து வைக்கப்பட்டு அதை ஆசாரியர்கள் புசிக்க வேண்டும்? But this is God's law. This is God's law. இதுதான் தேவனுடைய பிரமாணமாய் இருந்தது. But what did Hophni and Phinehas do? ஆனால் ஓப்னியும் பினெகாசும் என்ன செய்தார்கள்? They took from the offering what they liked. அவர்களுக்கு என்ன பிடித்ததோ அதை பலி பொருளிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். Before putting it on the altar, they will separate what they want, cut it off and put it for themselves and put the remaining on the altar. பலிபீடத்தின் மேலே இந்த பலி பொருளை வைப்பதற்கு முன்பதாகவே தங்களுக்கு பிடித்ததை அந்த மாம்சத்தில் கட்டி அவர்கள் அப்படியே வெட்டி எடுத்துவிட்டு மீதியை கொண்டு போய் பலி பொருளை பலியாயிடுவார்கள். So if anybody asks them, brother, what are you doing? Why are you doing this? You're not supposed to do this. This is not the law of God. They will say, are you going to give it to me or shall I force it from you? யாராகிலும் வந்து சகோதரனே இது நீ தேவனுக்கு தகனி பலியாய் செலுத்த வேண்டாமா என்று அவர்கள் வந்து கேட்கும் பொழுது உடனடியாக அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நீ என்னிடத்தில் கொடுக்க நான் சொல்கிற வண்ணமாய் நீ கொடுக்க போகிறாயா அல்லது நான் வந்து உன்னிடத்தில் எடுத்து கொள்ளட்டுமா என்று கேட்பார்கள். And as priests they had some powers.
ஏனென்றால் அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தபடினாலே அவர்களுக்கு சில அதிகாரங்கள் உண்டு. So they misused those powers. அந்த அதிகாரங்களை அவர்கள் தவறாய் பிரயோஜனப்படுத்தினார்கள். Whenever any good looking women came to the tabernacle, to the temple to make any offerings, எப்பொழுதாகிலும் நல்ல ஒரு அழகுள்ள ஸ்திரீகள் அந்த பலிபீடத்திற்கு வந்து தேவனுக்கு பலி செலுத்த வரும் பொழுது they would somehow go and commit sin with them. எப்படி ஆகிலும் போய் அந்த ஸ்திரீகளோடு கூட பாவம் செய்து விடுவார்கள். This is the second group. இதுதான் இரண்டாவது கூட்டத்தார். There's a third group of people. மூன்றாவது கூட்டத்தார் உண்டு. That is Eli. These two priests' father. இந்த ஏலி, அதாவது இந்த ரெண்டு ஆசாரியர்களின் தகப்பனாயிருக்கிறார். An old man. அவர் ஒரு வயது சென்றவர். He knew all that is going on, but he didn't reprimand them or restrict them. நடக்கிறதான எல்லா காரியமும் அவருக்கு நன்றாகவே தெரிந்தது. என்றாலுமோ தன்னுடைய குமாரர்களை அவர் கண்டிப்பு படுத்தவில்லை. Instead of getting wild and thrusting them out or warning them, the only thing that he did was, children, why are you doing this? You're not supposed to do that. You know, things, very soft scolding. அவர்களை கூப்பிட்டு நன்றாய் கண்டித்து அங்கிருந்து சரியாய் துரத்தி விடு, கோபமடைந்து துரத்தி விடுவதற்கு மாறாக ஒரு மெதுவான கோபத்தோடு கூட, பிள்ளைகளே ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கண்டித்ததான ஒரு தகப்பனார் அவர். So though he was the high priest and he had the responsibility to maintain holiness in the priesthood and in Israel at that time, remember in those days there was no king. This man was the top rank. அந்த நாட்களில் ஏலி பிரதான ஆசாரியனாய் இருந்தபடினால் இவர்தான் மகா பரிசுத்தத்தையும் அப்படி ஜனங்களுக்கு முன்பாய் காத்து ஆசாரியத்துவத்தையும் காத்து நடத்தி செல்ல வேண்டிய இவர்தானே, அந்த உத்தரவாதம் உள்ளவர் இவர்தானே. ஆனால் அந்த நாட்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ராஜாக்கள் யாரும் கிடையாது, இவர்கள்தான் அந்த முழு கூட்டத்திற்கும் தலைவர்களாயிருப்பார்கள். So he had the responsibility of preserving Israel in sanctity. இஸ்ரவேலை பரிசுத்தமாய் காக்க வேண்டிய உத்தரவாதம் இந்த ஏலிக்கு தான் இருந்தது. But he didn't do his job well. ஆனால் தன்னுடைய வேலையை அவன் சரியாக செய்யவில்லை. He was doing everything half-heartedly. எல்லாவற்றையும் அவன் ஒரு பாதி இருதயத்தோடு கூட தான் செய்தான். At this time, இப்பொழுதோ a small child, a 3-year-old child is coming into the picture. ஒரு 3 வயதுள்ள ஒரு சிறிய குழந்தை இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் வருகிறது. The Bible says he didn't even know who God was. வேதம் சொல்கிறது தேவன் யார் என்று கூட இந்த குழந்தை அறியாதிருந்தது என்று சொல்லுகிறது. Even though he came into the temple, he knew not the Lord, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவன் ஆலயத்திற்குள் வந்திருந்தாலும் தேவனை அவன் அறியாதிருந்தான். Read that in 1 Samuel, I think it's in chapter 3 verse 7, 8, 9, 10, somewhere there. சாமுவேல் 3:7 சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். So he didn't know God. அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். So when God called him, he didn't know who was calling him. தேவன் அவனை அழைத்த பொழுது யார் தன்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி கூட அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. So now supposing you are in the room alone and you hear a voice calling, if it's not somebody else in the room, then you immediately think, is it the voice of God? Samuel didn't even know how to think like that. நீங்கள் அறையிலே தனியாய் இருக்கும் பொழுது, யாருமே இங்கு இல்லாத பொழுது திடீரென்று உங்களை பார்த்து ஒரு சத்தம் அழைக்குமே ஆகில் உடனடியாக நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்வீர்கள், இது தேவனுடைய சத்தமாக இருக்கலாம் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த குழந்தைக்கோ அது கூட தெரியாது. You can imagine what a 3-year-old child is. He can't talk much. 3 வயது பிள்ளை நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளையால் அதிகமாய் பேச முடியாது. When I say can't talk much, I don't mean he won't have the vocabulary to explicitly explain everything. That's what I mean. அதிகமாய் பேச முடியாது என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் சரியாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட அந்த பிள்ளை அறியாமல் இருக்கும். So that was the state of the child when God brought the child into the temple. தேவன் அந்த பிள்ளை ஆலயத்திற்கு கொண்டு வந்த பொழுது அந்த பிள்ளையின் நிலவரம் இதுவாய்த்தான் இருந்தது. Now I'm a pastor. உதாரணமாக நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். What's going to happen in the church? God should speak to me. சபையில் என்ன நடக்கிறது என்பதை தேவன் என்னோடு கூட தான் முதலில் பேச வேண்டும். What's going to happen in the church? சபையில் என்ன நடக்க போகிறது என்பதை என்னோடு கூட தான் அவர் பேச வேண்டும். Supposing a 3-year-old child walks to me and says, brother, yesterday I was sleeping in your room and I heard Jesus speak to me. Jesus came to me in a dream and he said, I'm going to do this and this in the church. உதாரணமாக ஒரு 3 வயது பிள்ளை என்னிடத்தில் வந்து, பிரதர், நான் என்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது
தேவன் வந்து இந்த சபையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார் என்று, இதையெல்லாம் செய்ய போகிறார் என்று என்னிடத்தில் சொன்னார் என்று என்னிடத்தில் சொல்வானே ஆகில், நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரைக்கும் 2-3 பேர் பேசிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு வந்தீங்க? அப்போ வந்துட்டு கூட்டத்தை கெடுக்கி. At this time, when a small boy is hearing God's voice, what should I think? இப்படி இந்த சிறிய பையன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்னிடத்தில் சொல்லுகிறானே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? What should I think? நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்க வேண்டும்? I am the pastor. நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். God should speak to me what's going to happen in the church. சபையில் என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் என்னிடத்தில் தான் முதலில் பேச வேண்டும். But God is speaking to that small boy. தேவனோ இந்த சிறிய பையனிடத்தில் பேசுகிறாரே. I should feel ashamed of myself and think, is God rejecting me? நான் என்னை குறித்து வெட்கப்பட்டு தேவன் என்னை தள்ளிவிட்டாரோ என்றல்லவா நான் யோசிக்க வேண்டும். God is bringing a small boy, making him stay in the faith home, bringing him into my room and speaking to him. I am not hearing God's voice. Is a replacement taking place? கர்த்தர் ஒரு சிறிய பையனை நான் இருக்கிறதான என்னுடைய ஆலயத்திற்கு, என்னுடைய அறைக்கு கொண்டு வந்து அவன் என்னுடைய அறையிலே தூங்கும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசுகிறாரே. அங்கே நான் இருக்கிறேன், நான் என்னிடத்தில் பேசாமல் இருக்கிறபடினாலே தேவன் எனக்கு பதிலாய் இன்னொருவரை அங்கு கொண்டு வருகிறாரோ? That's exactly what was happening. அதுதான் நடந்த காரியம். God was ready to pronounce judgment on Eli and his family. ஏலியும் அவன் குடும்பத்தின் மேலும் தேவன் நியாய தீர்ப்பை செலுத்த ஆயத்தமாய் இருந்தார். God told Eli, when I brought you out of Egypt, did I not ordain your father to be the head of the priests? He was referring to Aaron. தேவன் ஏலி இடத்தில் பேசும்பொழுது, நான் உன்னுடைய தகப்பனை இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்த பொழுது உன்னுடைய தகப்பனாகிய முற்பிதாவாகிய ஆரோனை அல்லவா நான் ஆசாரியனாய் ஏற்படுத்தினேன் என்று ஏலியோடு கூட தேவன் சொன்னார். But look at what you are doing. ஆனால் நீ என்ன செய்கிறாய் பார். The very fact that you are born in this family shows that you are called to protect Israel. இந்த குடும்பத்தில் பிறந்ததான அர்த்தமே நீ இஸ்ரவேலின் மேலே அந்த ஆசாரியத்துவமா இருக்கும்படியாகவே. But you and your children are doing mischief in the house of God. ஆனால் தேவனுடைய வீட்டிலே நீயும் உன் பிள்ளைகளும் தவறான காரியங்களை செய்து வருகிறீர்களே. You should have scolded and warned your children, but you did not restrain them. நீ உன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும், அதை நீ செய்யாமல் விட்டுவிட்டாய். Because of that, listen to what I'm going to say. ஆகையினால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீ கவனமாய் கேள். Both your children are going to die in one day. ஒரு நாள் உன்னுடைய 2 குமாரரும் சாக போகிறார்கள். So that was the judgment that was pronounced on Eli and his 2 children. அதுதான் ஏலியின் மேலும் அவனுக்கு இருந்ததான 2 குமாரர்கள் மேலும் வந்ததான நியாய தீர்ப்பு. So God is using a fresher who does not even know God, a small little Samuel who can't even speak. God is using him now and bringing him up. ஆகையினாலே பாருங்கள், தேவன் ஒரு சிறிய பிள்ளையை, பேசக்கூட வார்த்தைகளை அறியாதிருந்த அந்த சிறிய பிள்ளையை ஆலயத்தில் தேவனோடு கூட பேசி கொண்டு வளர்த்து வருகிறார். So when Samuel is growing up, everybody in Israel started knowing about Samuel. He became very popular. சாமுவேல் வளர்ந்து வரும் பொழுது இஸ்ரவேலர் யாவரும் அவனை அறிந்து கொள்ளும்படி அவன் அவ்வளவு பிரபலமானவனானான். You read 1 Samuel 3, the last but one verse. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. So here we see all the Israelites knew how. இங்கு பார்க்கிறோம் சகல இஸ்ரவேலர்களும் அதை விளங்கி கொண்டார்கள். We only know the first time God spoke to Samuel. சாமுவேலோடு கூட ஒரே முதல் முறையாய் தேவன் பேசினதே நாம் அறிவோம். God called to Samuel thrice. சாமுவேலை தேவன் 3 முறை அழைத்தார். But it's obvious that even after that, many times God called to Samuel and was continuing to speak to him, and Samuel was telling all that to others whom he came across. So everybody knew that Samuel was going to be a prophet in Israel. ஆனால் நடந்தது என்ன? அந்த நாள் தொடங்கி
முதல் முறை அவனோடு கூட 3 முறை அழைத்தார். பின்பாக அவனோடு கூட அதிகமாய் பேசி அவன் சந்திக்கிற யாவரும் குறித்தும் தேவன் அவனோடு கூட பேசி அவர்களுக்கெல்லாம் அதை அவன் விளங்கி சொன்னபடியினாலே ஜனங்களின் மத்தியிலே அவன் மிக பிரபலமானான். And war came. இப்பொழுது யுத்தம் வந்தது. Now these two men had to take the ark of the covenant inside. இப்பொழுது இந்த 2 மனுஷர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். Both of them died in the battle. இந்த சுமந்து செல்கிற 2 பேருமே யுத்தத்தில் மாண்டு போனார்கள். When the father Eli heard the news, he broke his neck and died. இந்த செய்தியை தகப்பனாகி ஏலி கேள்விப்பட்ட பொழுது அவனும் தன்னுடைய கழுத்தை நெரித்து கொன்று போட்டான். At that time the wives of one of the two sons was pregnant. அந்த நேரத்தில் தானே இந்த ஏலியின் குமாரர்களில் 2 குமாரர்கள் ஒருவனுடைய குமாரனின் மனைவி அவள் இப்பொழுது கர்ப்பவதியாய் இருக்கிறாள். And when the child was about to be born, this news came that her husband and her husband's brother died. இந்த செய்தி வருகிறதான் தன் புருஷனும் தன்னுடைய புருஷனின் சகோதரனும் செத்து போனான் என்ற செய்தி அவளுக்கு வந்த பொழுது, that was the time she was going to give birth. அந்த நேரத்தில் தானே அவளை பிரசவிக்க வேண்டியதாய் இருந்தது. As she gave birth, she died. அப்படி அவள் பிரசவித்த அந்த சனப்பொழுதில் அவளுமே செத்து போனாள். Before she died, she said, call my son Ichabod. அப்பொழுது அவள் தன்னுடைய குமாரனை ஏகோபோ என்று அழைத்து விட்டாள். எகபோத். So that means the glory is departed from Israel. அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேலிலிருந்து மகிமை புறப்பட்டு வெளியே சென்றது. So there's no glory anymore in Israel. ஆகையினாலே இஸ்ரவேலில் இனிமேல் மகிமை இல்லை. So it was such a dark moment in the history of Israel. அதுதான் இஸ்ரவேலின் வரலாற்றிலே அத்தனை இருள் நிறைந்ததான ஒரு காலமாய் இருக்கிறது. It was at that time that Samuel was born. அந்த நேரத்தில் தானே அப்பொழுதுதானே சாமுவேல் அங்கே பிறந்திருக்கிறான். At that time that Samuel came into the church of God. அந்த வேளையில் தானே சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்தான். But Samuel grew, he became a prophet, he had children, they were growing up. சாமுவேல் இப்பொழுது வளர்ந்து பெரியவனான பொழுது அவன் தீர்க்கதரிசியானான். அவனுக்கு இப்பொழுது अनेक பிள்ளைகள் உண்டானார்கள். And they were growing up. அவர்களும் வளர்ந்து வருகிறார்கள். So they should become the next prophets. அடுத்ததாக அவனுடைய பிள்ளைகள் தானே அடுத்த தீர்க்கதரிசிகளாய் வர வேண்டும். But Samuel did the same wrong that Eli did. ஏலி செய்ததான அதே தவறை சாமுவேலும் செய்தான். What is that? அது என்ன? When his children went wrong, he didn't correct his children. தன்னுடைய பிள்ளைகளும் தவறான வழிக்கு சென்ற பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளை சரி செய்யவில்லை. Read 1 Samuel chapter 8 verse 3 onwards. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். See what's happening here. என்ன நடக்கிறது பாருங்கள். Just like Eli's sons did, Samuel's sons are doing now. எப்படி ஏலியின் குமாரர்கள் செய்தார்களோ அப்படியே சாமுவேலின் குமாரர்களும் செய்தார்கள். Samuel was the judge of Israel. சாமுவேல் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியாய் இருந்தான். If anyone came with a fight or with a case, he would have to give judgment equally. யாராகிலும் சண்டை போட்டுவிட்டு அல்லது ஒரு பிரச்சனையை அவனிடத்தில் கொண்டு வந்தால் அதை அவன் சரியாக நீதி செய்ய வேண்டும். But Samuel's sons, they were also like sub judges. ஆனால் சாமுவேலின் குமாரர்களும் அங்கிருந்ததான துணை நீதிபதிகள் போல் இருந்தார்கள். What does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? Whichever party gave him more money, he would judge them favorably. யார் அவர்களுக்கு நல்ல பணத்தை பரிதானம் அதிகமாக தருவார்களோ அதை வாங்கிக் கொண்டு அதற்கேற்றபடி அவன் நீதி செய்தான். So you see, God ordained Aaron, his children backslid. God brought Samuel, his children backslid. பாருங்கள், தேவன் ஆரோனை அபிஷேகித்து ஆனால் உருவாக்கினார். அவனுடைய குமார்கள் பின்வாங்கி போனார்கள். கர்த்தர் பின்பு சாமுவேலை அபிஷேகித்து உருவாக்கினார். ஆனால் அவனுடைய குமாரர்களோ பின்வாங்கி போனார்கள். This has been happening again and again and again. இந்த காரியமானது திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாய் நடந்து கொண்டு வந்தது. Spiritually, what does all this show? இவைகள் யாவும் ஆவிக்குரியத்தில் அர்த்தம் என்ன காண்பிக்கின்றன? Israel is a type of this world. இஸ்ரவேலர் தான் இந்த உலகத்தின் ஒரு மாதிரியாய் இருக்கிறது. So many people don't know what's happening. They are innocent victims of adversity. அநேக ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஒன்றும் அறியாமையில் சத்துருவின் கையிலே அறியாமையால் விழுந்து போகிறார்கள். Then there's another group of people who are supposed to be the priesthood, who are supposed to be
the custodians of the truth that God has given them. ஆனால் மற்றொரு கூட்டத்தார் உண்டு, தேவன் கொடுத்ததான சத்தியத்தை அவர்கள் உத்தரவாதம் செய்கிறதான ஆசாரியத்துவம் உடையவர்களாய் இருக்க வேண்டிய கூட்டத்தார். But they are not holding the truth properly. ஆனால் அவர்களோ சத்தியத்தை சரியாக பிடிக்கவில்லை. Today look at so many churches have backslidden. இன்றைக்கு அநேக சபைகள் உண்டு, அவைகள் அநேகம் பின்வாங்கி போய் கொண்டிருக்கின்றன. So many churches are allowing divorce and remarriage. அநேக ஆலயங்கள், தேவனுடைய சபைகள் இன்றைக்கு சபையிலே விவாகரத்தை அனுமதி செய்து மறுபடியும் விவாகம் செய்ய அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. Many churches have become gay churches where they allow homosexuals and lesbians to get married. அநேக சபைகள் இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடுத்து அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many churches have joined with the ecumenical movement. That means it's an organization where all religions are getting together. Hindus, Muslims, Buddhists, Christians, all religions get together and they are called the ecumenical movement. Many churches have joined there. So we are one. இன்றைக்கு சில அநேக சபைகள் உண்டு, அந்த சபைகள் சகலமும் ஒன்று என்கிறதான அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இந்து மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாவற்றையும் ஒருமித்து சேர்த்து நாம் யாவரும் ஒன்றே என்கிறதான அந்த தத்துவத்தின் அடியாய் போய் கொண்டிருக்கிற சபைகள் உண்டு. So many Christian pastors who should be holding the word of God are doubting the divine inspiration of the scriptures. தேவனுடைய அநேக மெய்ப்பர்கள், ஊழியக்காரராகிய பாஸ்டர்மார்கள் வேதத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய அந்த தெய்வீகம் உண்டா, தெய்வீக அந்த எழுப்புதல் உணர்வுகள் இல்ல, the scriptures is it inspired by God, they are doubting it. இன்றைக்கு அவர்கள் இந்த கையில் பிடிக்கிறதான வேதமே தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா இல்லையா என்பதை சந்தேகிக்கிறார்கள். So many Christian priests are saying Jesus is not the son of God. அநேக கிறிஸ்தவ குருமார்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல. So many Christians are laughing at holiness. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பரிசுத்தத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். So many Christian priests are laughing at the second coming of Jesus Christ. அநேக கிறிஸ்தவ குருமார்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து கேளிக்கையாய் சிரிக்கிறார்கள். They who are supposed to shine the torch in this dark world have become darkness themselves. இந்த இருள் நிறைந்ததான உலகத்திலே அவர்கள் விளக்கு தண்டை பிடித்து கொண்டு வர வேண்டிய அவர்கள் தானே இருளாய் மாறி போனார்கள். I remember one drunkard. He is a continuous drunkard. There'll hardly be a time in his life where he does not drink. He died. ஒரு குடிகாரன் எனக்கு தெரியும், அவன் குடிக்காத நேரமே கிடையாது, அப்படி குடித்து 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 செத்து போனான். In his funeral the priest is preaching, this is not a sin for him, it's a disease for him, so it's likely he'll go to heaven. அவனுடைய அடக்க ஆராதனையில் அங்கு வந்ததான அந்த கிறிஸ்தவ போதகர் இப்படி பிரசங்கிக்கிறார், மரித்து கிடக்கிறாரே, இவர் செத்தது அந்த குடி என்கிறதான பாவத்தினால் அல்ல, குடி என்கிறதான ஒரு வியாதியினாலே அவர் செத்து போனார். So it's likely he'll go to heaven. ஆகினாலே அவர் பரலோகத்திற்கு போய் விடுவார் என்று சொன்னார். So you see how this is called perverting judgment and perverting the truth. இதுதான் சத்தியத்தை மாறுபாடாய், சத்தியத்தை அப்படி மாறுபாடாய் ஜனங்களுக்குள் செலுத்துவது. In such a situation when truth has fallen in the streets, ஆகி அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் சத்தியமானது சாலைகளிலே விழுந்து கிடக்கின்றன. You have been brought into the house of God like Samuel. நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டிலே சாமுவேலை போல் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Many of you are hearing the voice of God these days. இந்த நாட்களில் அநேகர் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். So many people are hearing strange voices. அநேகர் இன்றைக்கு அந்நிய சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So many so-called Christian priests are hearing other voices. இன்றைக்கு தன்னுடைய கிறிஸ்தவ போதகர்மார் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் மற்ற சத்தங்களை கேட்கிறார்கள். But in these days when demons are speaking to people as though Jesus is speaking, இந்த நாட்களில் பிசாசுகள் ஜனங்களிடத்திலே இயேசுவை பேசுவது போல அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். God has brought you young people into the house of God like Samuel so that you might listen to the truth of the last days. தேவன் இந்த வாலிபராகிய உங்களை தேவனுடைய வீட்டிலே சாமுவேலை போல் இந்நாட்களில் கொண்டு வந்ததின் காரணம் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கும்படியாக. What are we going to do?
நாம் என்ன செய்ய போகிறோம்? Are we going to throw this truth outside and become like Hophni and Phinehas and continue to play? சத்தியத்தை நாம் வெளியே தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஓப்னி பினகாஸ் நாமும் விளையாடி கொண்டிருக்க போகிறோமா? Or are we going to realize our responsibility and take up the truth and show it to the world? அல்லது நம்முடைய உத்தரவாதத்தை நாம் உணர்ந்து கொண்டு சத்தியத்தை எடுத்து இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல போகிறோமா? Or are we going to be like irresponsible Eli? We know the truth, we'll sit and listen to the truth. When we walk out, we'll forget the truth and live as we like. அல்லது உத்தரவாதம் இல்லாத அந்த ஏலியை போல சத்தியத்தை அறிந்து கொள்வோம், வந்து தேவனுடைய வீட்டில் இருந்து நன்றாக சத்தியத்தை கேட்டு எடுத்துக்கொள்வோம், பின்பு வெளியே போன பின்பு சத்தியத்தை அப்படியே கவலையினமாய் விட்டு விடுவோம். We come across so many pastors, so many priests. இந்த நாட்களில் அநேக பாஸ்டர்மார்கள், அநேக கிறிஸ்தவ குருமார்களை நாம் பார்க்கிறோம். When we look at their lives itself, we know that they are troubled by evil spirits. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தானே அவர்கள் பொல்லாத ஆவியினாலே கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. When I hear those incidents, when I see those things, I'm so afraid in one sense, in another sense so grateful to God that God has brought me to a safe place. இப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்கு செய்தியாய் காதுகளில் வரும் பொழுது ஒரு பக்கத்தில் ஐயோ நான் பயந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் தேவன் என்னை ஒரு பாதுகாவலான கர்த்தருடைய வீட்டிற்குள்ளாய் கொண்டு வந்தாரே என்று நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். When you listen to these words, இந்த வசனங்களை நீங்கள் கேட்கும் பொழுது do you realize in your spirit that this is the truth? உன்னுடைய ஆவியிலே சொல்லப்படுகிற யாவும் இதுதான் சத்தியம் என்று நீ உணர்கிறாயா? Can you feel your spirit saying amen, amen to these words? இந்த வாசனங்கள் யாவுக்கும் உன்னுடைய ஆவி ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுகிறதோ? Or is your spirit resisting it? அல்லது உன்னுடைய ஆவி இதை எதிர்த்து கொண்டிருக்கிறதா? If your spirit is saying amen to these words, that means you are in Samuel's category. இந்த வசனங்கள் வார்த்தைகள் யாவுக்கும் உன்னுடைய ஆவி ஆமென் என்று சொல்லுமே ஆகில் நீ சாமுவேலின் கூட்டத்தை சேர்ந்தவராயிருக்கிறாய். When God spoke to Eli through Samuel, தேவன் ஏலிக்கு சாமுவேலின் மூலமாய் பேசின பொழுது Eli did not have the humility to look to God and say, God, you're supposed to speak to me. You're speaking through to a 3-year-old child. It means I'm so bad, I'm worse than this child. Forgive me my sins. He didn't do that. He said, let the Lord's words come to pass. ஏலி சாமுவேல் இப்படி தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டு அவனிடத்தில் சொன்ன பொழுது தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு நான் இப்படி காணப்படுகிறேனே, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லிவிட்டான். So in these last days we have to be very careful about what has been given to us. ஆகையினாலே நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து இந்த கடைசி நாட்களிலே நாம் மிகவும் கவனமாய் கேட்க வேண்டும். Generation after generation we see history repeating itself. சந்ததி பின்பு சந்ததியாக வரலாறு திரும்பமாக திரும்பி நடந்து கொண்டே வருகிறது. One group lives for the truth, another group drops the truth. ஒரு கூட்டத்தார் சத்தியத்திற்காக ஜீவிக்கிறார்கள், மற்றொரு கூட்டத்தாரோ சத்தியத்தை அப்படியே கீழே விட்டு விடுகிறார்கள். One group, the next, again God brings a new person into the picture and from childhood teaches him so many things. Wait till he becomes an adult, they hold the truth and the next generation drops the truth. திரும்பமாக தேவன் ஒரு சிறிய பிள்ளை எடுத்து அபிஷேகம் செய்து அவனை நன்றாக வளர்த்தி சத்தியத்தை அவன் கையில் கொடுத்து அவன் சத்தியத்தை அப்படி கொண்டு வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகளோ அந்த சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். We are the last generation. நாமே கடைசி சந்ததியாய் இருக்கிறோம். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Are we going to uphold the truth or allow the truth to fall down? சத்தியத்தை நாம் கடைபிடிக்க போகிறோமா அல்லது சத்தியத்தை விட்டுவிட போகிறோமோ? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Jesus' eyes are on you young people. தேவனுடைய ஜனமே உன்மேல் இயேசுவின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Look at your classmates. உன்னுடைய சக மாணவர்களை, உன்னோடு கூட படிக்கிறவர்களை பார். They are not sitting here. அவர்கள் இங்கே உட்காரவில்லையே. You say these things to them, they laugh. நீ இதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே கேலி செய்து சிரிக்கிறார்கள். But why did God separate you and bring you here? ஏன் தேவன் உன்னை மாத்திரம் வேறு பிரித்து உன்னை மாத்திரம் இங்கே கொண்டு வருகிறார்? Because our forefathers have sinned and have lost the truth. ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்து சத்தியத்தை இழந்து போனார்கள். So many Christians in the rest of the world are selling the truth and stepping on it. இந்த உலகத்தில் இருக்குதான் அநேக கிறிஸ்தவத்தை அப்படியே தூக்கி எறிந்து அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். God does not want to throw pearls before swine.
தேவன் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாய் போட விரும்பவில்லை. So he's putting these pearls before you. ஆகையினாலே அவர் தன்னுடைய முத்துக்களை உனக்கு முன்பாய் போடுகிறார். So we need power to stand for the truth. சத்தியத்திலே நிற்கும்படியாக, சத்தியத்திற்காய் நிற்கும்படியாக உனக்கு வல்லமை வேண்டும். We need power to uphold the truth. சத்தியத்தை கடைபிடிக்க நமக்கு வல்லமை வேண்டும். Just like all Israel knew that there is a prophet in Samuel. எப்படி முழு இஸ்ரவேலுக்குள்ளே சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அறிந்து கொண்டார்களோ, in the same way all the world, your society, your parents are going to know that you are a prophet of God of the last times. அதே வண்ணமாக நீ இருக்கிறதான உன் குடும்பத்திலே, நீ வேலை செய்கிறதான இந்த உலகத்திலே, நீ இருக்கிறதான இடத்தில் தானே தேவனுடைய கடைசி நாட்களின் தீர்க்கதரிசி நீதான் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். Like Samuel, you don't know so many things. சாமுவேலை போல அநேக காரியங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். But like God spoke to Samuel, God is going to speak definitely to you in these last days. எப்படி தேவன் சாமுவேலோடு கூட பேசினாரோ அதே வண்ணமாக இந்த கடைசி நாட்களில் உன்னோடு கூட நிச்சயமாய் பேசுவார்.